விஷயம். எங்க நாட்டுல 1000 கடாபதி சமையல் செய்யக்கூடிய பத்தியா பெரிய கொப்பரை ஏண்டா அலட்சியப்படுத்துற? பந்த பண்றவங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுப்பாடா, அதையும் எடா கெடுக்குறீங்க. 200 ரூபா வருங்களா? அப்ப அது அங்கே இருக்கு. 1000 கடாபதி சமையல் செய்யக்கூடிய கொப்பரைல நிறைய பத்துல இருக்குது. ஒன்று ஒண்ணா இருக்கணும். தீவில் பூரா எடுத்துடணும். இதுக்கு தாண்டி சொன்னாங்க ஆளாட்டாத. பெண்ணரை வெல்லாது தமிழர்களுக்கு முகத்துல பேசுனா பெண்களுக்கு இந்த ஆரோலி பெண்களுக்கு முழங்கால அது என்ன பண்ணும்? தொடரணும். ஐயா கைவிட்டு நீ ஒண்ணு பார்த்தது இல்லையா? பந்தயத்தை வச்சிருக்கான். 1000 கடாபதங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய அந்த பாத்திரம் இதான் பாத்திரம். இதுலதான் எங்க மாமா தோல்வி அடைந்ததா எங்க மாமா 1000 முறை எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. நீ பேசுறா போதையா? ஆமாங்க ஆமாங்க. எங்க மாமா கூட காலையில சொன்னாங்க 95000 வாங்கி வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. 95000 லோன் கட்டுங்க. அம்மா மலையாள பகவதி பாலைவனத்திலே குடி வந்திருக்கும் பத்ரகாளி அம்மா என்ன பண்றீங்க? மந்திரம் போடுறீங்களா? பாலநாயகி அள்ளிவேந்தன் பந்தயத்திலே செய்யமர துணி அம்மா எங்க இருந்தாலும் ஓடிவா. அம்மா வெத்தலக்காரி ஓடுங்க நீங்க. ஓ ஜக்கம்மா தாயே பக்கம்மா அப்படின்னு போடு. எங்க அவ எங்க போனா? பொய்யா பழம் கண்டாரு. என்னாடி பம்பர இன்னைக்கு எதுக்கு 2 மணிக்கு இளமலைக்கு போனான்னு கேளுங்க. நீ என்ன மயிறு புதுசா போனா 2 மணிக்கு போக நீ பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் ஏங்க வா கேளுங்க. 2 மணி கண்டா சாராய கடையில என்னங்க வேலை உங்களுக்கு? மாரியோ கோயில்ல கவுரு கட்டி நீ எதுக்கு இளமலைக்கு போன? கேளுங்க. போகலப்பா அப்பாவா போகலடா அங்க போய் தாத்தா அங்க போய் தாச்சி என்ன பிடிக்க நான் புருஷனா போய் பாரு கோட்டை குடிச்சா 10 மணிக்கு ஏண்டி கண்டாரு வழியே நான் எலும்பு கட்டிட்டு ஜெயிக்கிறதாவது பாட்டு வர 10 எலும்பு இருக்குது. போ. அச்சோ அக்கா இந்த பந்தயத்துல அவளே ஜெயம் பெற்றுட்டாக்கா. ஆரவல்லி மாதிரி வைத்த பந்தயத்தை ஜெயமடைந்து விடுவேன். மண்டலத்து ராஜாக்கள் கொண்டு வந்து கலர் சுருவி அரைச்சு வச்சிருக்கீங்க. பாண்டவருக்கு நீங்க அடிமை அடிமைப்பட்ட அரசு எல்லாம் விடுவிக்கணும் சொல்லி யாரா சொன்னாங்க? இந்த பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா மீண்டும் எப்ப பந்தயம்? ஏங்க ரயில் ரோட்ல கட்டி வச்சிடலாமா? போடுறா போடுறா மீண்டும் எப்ப பந்தயம்? இந்த பந்தயம் ஏன்னா
என்னடி பத்தி என்ன ஆனானா என்னடி பத்தியா என்னடி பத்தியா இது நீ ஒண்ணு மட்டும் ஜெயிக்கல ஏற்கனவே அவங்க ஏண்டி உங்க அக்கால தம்பி நான் நல்லதுக்கு இல்ல நம்பியா தம்பி ஏற்கனவே போட்டு சொல்லிட்டு இப்பதான் வந்திருக்கிறானுங்க ஒரு வஜ்ர தூண் இரும்பு தூண் ஒண்ணு இருக்குது இந்த தூணை வெட்டு ஒண்ணா இருக்கணும் அதுக்குள்ள என்னடா போட்டேன் துண்டு மூணா இருக்கணும் பறந்துட்டு கோடி ஒண்ணு புகுந்துட்டு கோடி ஒண்ணு பங்காளி கோடி ஒண்ணு 3 கோடி தாங்க இந்த இருமால் செய்த வச்சர துணை ஒரே வெட்ல 3 துண்டா விழணும். இதான பண்ணியோ? ஆனா அந்த துண்டை எடுத்து எடை போட்டு பார்த்தா மூணுமே சமமா இருக்கணும். எடுத்து வைடி சமமா இருக்குங்கற எடுத்து வைடி நம்ம 3 சமமா இருக்குங்க 3 சமமா இருக்கும் ஏய் போச்சு அது சமமா வராது அது கொஞ்சம் மில்லமா இருக்கும் எடுத்து வைக்கிறடா எடுத்து வைங்க மாடிங்க எடுத்து வைக்கிறடா அடிக்கு வர நம்ம தாயனா அது சட்டியா கட்டாதுடா 3 சரியா நம்ம ஜெயிச்சிட்டு கடவுள் எல்லாம் நேரான நேரத்துக்கு நெல்லூர் மட்டும் விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. மத்திய ஜெயம் அடிச்சதா இன்னொரு பத்தி இருக்குது எல்லாத்தையும் வந்து இன்னொரு பத்தி இருக்குடா சொல்றேன் கேள்றா டேய் நான் சொல்றது கேள்றா இன்னொரு பத்தி இருக்குது என்ன தெரியுமா எங்க கிட்ட கல்லால சேவல் ஒண்ணு இருக்குது உங்ககிட்ட கோழி கொண்டு வந்துறியா